என் தமிழ்நாடு. மதுரை மத்திய சிறையில் திடீரென உயிரிழந்த கைதியின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி அவரின் உடலை வாங்க மறுத்து சொந்த கிராமத்தில் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ரோசனப்பட்டி கிராமத்தை சேர்ந்த கருப்பசாமி என்பவர் அடிதடி வழக்கு ஒன்றில் கடந்த 20ஆம் தேதி கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த 23ஆம் தேதி திடீரென கருப்பசாமி உடல்நலக்குறைவால் சிறையிலேயே இறந்துவிட்டதாக அவரது மனைவிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த மரணத்திற்கு போலீசார் உரிய விளக்கம் அளிக்காததால் கடந்த 23ஆம் தேதி முதல் இறந்தவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி இறந்த கருப்பசாமி அவரது குடும்பத்தினருக்கு எழுதியதாக கடிதம் ஒன்று வந்துள்ளது. இந்த கடிதம் கிராம மக்களிடம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இதனையடுத்து நேற்று காலை முதல் கருப்பசாமியின் மரணத்திற்கு நியாயம் கேட்டு கிராமத்தினர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் 2வது நாளாக இன்றும் கிராமம் முழுவதும் வீடுகளின் முன்பு கருப்பு கொடியேற்றி பொதுமக்கள் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வருகின்றனர். அவர் 25ஆம் தேதி அவர் கைப்பட எழுதின லெட்டர் ஒன்று வந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் மதுரை கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணி நேற்று ஜட்ஜு உத்தரவு போட்டிருக்காங்க. சம்மந்தப்பட்ட சிறைத்துறை அதிகாரியும் சம்மந்தப்பட்ட காவல்நிலைய அதிகாரியும் சரண்டர் பண்ண சொல்லி பிரேதத்தை ஜிஹெச்சில் 31ஆம் தேதி வரைக்கும் பாதுகாப்பாக வைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. உத்தரவு போட்டோம். எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கிற வரைக்கும் எங்களோட உண்ணாவிரதம் தொடரும். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் பலருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் பீதி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள டி கள்ளிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சார்லஸ் என்ற வாலிபர் மற்றும் தேவதானப்பட்டியைச் சேர்ந்த ராமபிரபா ஆகியோர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் இருவருக்கும் டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டு பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் அழகர்சாமிபுரத்தை சேர்ந்த 7 வயது சிறுமி சுவாதி, குள்ளப்புறத்தை சேர்ந்த 9 வயது சிறுமி கார்த்திகா மற்றும் ஜெயமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மகாலிங்கம் ஆகிய மூவருக்கும் டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்ட நிலையில் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனவே பெரியகுளம் பகுதியில் இதுவரை 5 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதால் அப்பகுதி மக்கள் பெரும் பீதி அடைந்துள்ளனர். குடியாத்தம் அருகே கலப்பட பெட்ரோல் விற்பனை செய்த பெட்ரோல் நிலையத்தை வாடிக்கையாளர்கள் முற்றுகையிட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் பெட்ரோல் நிலையத்தில் இன்று காலை பெட்ரோல் போட்ட பலரின் வாகனங்கள் திடீரென ஓடாமல் நின்றுள்ளன. இதனால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் பெட்ரோல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனால் பெட்ரோல் பங்க் ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களையும் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் மிரட்டியுள்ளனர். பின்னர் போலீசார் தலையிட்டு இரு தரப்பையும் சமாதானம் செய்து வைத்துள்ளனர். பெட்ரோல் கலப்படம் தொடர்பாக ஆய்வு நடத்திய தாசில்தார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கலப்பட பெட்ரோலை விற்பனை செய்யக்கூடாது என உத்தரவிட்டனர். மேலும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்று முறையான விசாரணை நடத்தப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டதை கண்டித்து கர்நாடகாவின் மாத்தூர் தாலுகாவில் நடைபெற்று வரும் கடையடைப்பு போராட்டத்தில் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக KRS மற்றும் கபினி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. குறிப்பாக கடந்த 4 நாட்களாக இரு அணைகளிலிருந்தும் மொத்தம் 10,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதை கண்டித்து கர்நாடக மாநிலம் மாத்தூர் தாலுகாவில் கன்னட அமைப்புகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள தனியார் வங்கியில் திருடியதாக கூறி 2 மணி நேரத்திற்கும் மேலாக வங்கி மேலாளர் மற்றும் ஊழியர்கள் பெண்ணிடம் அநாகரிகமான முறையில் சோதனை செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பரமக்குடி பஜார் பகுதியில் உள்ள ICICI வங்கியில் பணம் செலுத்துவதற்காக தோளூரை சேர்ந்த சாந்தி என்ற பெண் வந்துள்ளார். வரிசையில் நின்றிருந்த போது அருகில் இருந்த பெண் ஒருவர் தமது மணிப்பர்ஸை காணவில்லை என்று வங்கியில் புகார் கூறியுள்ளார். இதனை சாந்திதான் திருடியதாக கூறி வங்கி மேலாளர் மற்றும் ஊழியர்கள் 2 மணி நேரத்திற்கும் மேலாக அவரிடம் அநாகரிகமான முறையில் சோதனை செய்துள்ளனர். இதுகுறித்து வங்கியிலிருந்து வாடிக்கையாளர்கள் பரமக்குடி DSP அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர்.
விரைந்து வந்த போலீசார் சிசிடிவி கேமரா பதிவுகளை சோதனை செய்து விசாரணை நடத்தினர். அதில் புகாருக்கு உள்ளான பெண்மணி அந்த மணிப்பர்ஸை திருடவில்லை என்பது தெரியவந்தது. மேலும் காணாமல் போன மணிப்பர்ஸை சம்பந்தப்பட்ட பெண் கடையில் பொருட்கள் வாங்கும்போது மறந்துவிட்டு வந்ததும் தெரியவந்தது. இந்நிலையில் வங்கி மேலாளர் மற்றும் ஊழியர்களின் செயல் பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த கோரி பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் தவளப்பட்டி மலை கிராம மக்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தவளப்பட்டி மலை கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த கடந்த 2012ஆம் ஆண்டு பொதுமக்கள் சார்பில் நிலமும் பணமும் வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரையும் பள்ளி தரம் உயர்த்தப்படாததால் ஆத்திரமடைந்த தளவாய்ப்பட்டி கிராம மக்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களின் போராட்டம் இன்று 4வது நாளை எட்டியுள்ளது. இதனை அறிந்து தளவாய்ப்பட்டிக்கு வந்த வருவாய்த்துறையினர் மலைவாழ் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் சுமூக உடன்பாடு ஏற்படவில்லை. இதனால் மாணவர்களின்றி வகுப்பறைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. சாத்தான்குளம் அருகே கட்டி முடிக்கப்பட்டு 5 ஆண்டுகளாகியும் திறக்காத மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை திறக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஒன்றியத்திற்குட்பட்ட தட்டார்குளம் தேவக்கோவில் காலனியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் கடந்த 2012ஆம் ஆண்டு 5 லட்சம் ரூபாய் செலவில் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. ஆனால் கட்டி முடிக்கப்பட்டு சுமார் 5 வருடங்கள் கடந்த நிலையில் இன்னும் இந்த நீர்த்தேக்க தொட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வராததால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து உடனே மாவட்ட நிர்வாகமும் அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராகுகேது பயிற்சி விழாவை முன்னிட்டு கும்பகோணம் திருநாகேஸ்வரர் நாகசுவாமி கோவில் ஆலயத்தில் உள்ள ராகு பகவானுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. ராகு பகவான் இன்று சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறார். அதேபோல் கும்பராசியிலிருந்து கேது பகவான் மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இதை முன்னிட்டு ராகதலமான கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் நாகதசுவாமி ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டுள்ள ராக பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், தேன் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்றது. பின்னர் ராகு பகவான் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ராகு பயிற்சி வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராகு பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி பெறுகிறார். இதனை முன்னிட்டு இத்திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அனைத்து அன்பர்களுக்கும் பரிகார பூஜைகளும் பாலாபிஷேகம் நடைபெறுகிறது. ராகு கேது பெயர்ச்சியை முன்னிட்டு கரூர் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலிலும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் கரூர், தாந்தானிமலை, காந்தி கிராமம், பசுபதிபாளையம், வெங்கமேடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் கடும் வறட்சியில் சிக்கியுள்ள பூச்செடிகள் அழிந்து விடாமல் இருக்க விலை கொடுத்து டேங்கர் தண்ணீர் பாய்ச்சும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் விளைபொருட்களுக்கு சந்தையில் உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் போதிய மழை இல்லாத காரணத்தால் வரலாறு காணாத அளவிற்கு கடும் வறட்சி நிலவி வருகிறது. குறிப்பாக பருவமழை பொய்த்து போன காரணத்தால் பெரும்பாலான பகுதிகளில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கடும் வறட்சி நிலவி வருகிறது. இதனால் நெல்லை மாவட்டத்தில் நீண்டகால பயிர்களான தென்னை, மல்லிகை, அரளிப்பூ உள்ளிட்டவற்றை வறட்சியில் இருந்து காக்க விவசாயிகள் கடுமையாக போராடி வருகின்றனர். அதனால் ஒரு டேங்கர் தண்ணீரை 700 ரூபாய்க்கு வாங்கி அதனை மல்லிகை உள்ளிட்ட பயிர்களுக்கு பாய்ச்சி பராமரித்து வருவதாக கூறுகின்றனர் விவசாயிகள். டேங்கர் வச்சு தான் வெளியே இருந்து கொண்டாந்து பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு டேங்கர் 700 ரூபா கொடுத்து வெளியே இருந்து கொண்டாந்து பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் மூட்டையாவது காப்பாற்றணும். அதுக்குள்ளே வருமான அளவு கிடையாது. மூட்டையாவது விட்டுட்டா மாறி உற்பத்தியாக ஒரு 4-5 வருஷம் ஆகும். அதனால் என்ன பாருங்கள், மூட்டைலாம் ரொம்ப வாடி போய் கிடக்கு. ரொம்ப இதுங்க ஏதோ கையில் இருந்தால் ரூபாய் கொடுத்து மூட்டை காப்பாற்றிக்கணும். இடத்துல மழை 4-5 வருஷமாக மழையே கிடையாது. அதனால் ரொம்ப வறட்சி, குடி தண்ணி கூட கிடையாத அளவுக்கு இருக்குது. வெளியே இருந்து ஒரு 10 மைலுக்கு அந்த பக்கம் தான் டேங்கர்லேருந்து
கொண்டாந்து பாய்ச்சி மூட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வறட்சி ஆயிட்டு. டேங்கர் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி அவற்றை நேரடியாக கிணற்றில் விட்டு மீண்டும் அவற்றை சொட்டு நீர் பாசனம் மூலமாக பயிர்களுக்கு பாய்ச்சி வருகின்றனர். ஆனால் சில நேரங்களில் டேங்கர் தண்ணீருக்கு கூட தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். பராமரிப்பு செலவு, வேலையாட்களுக்கான கூலி ஆகியவற்றால் நஷ்டமே ஏற்படுவதாகவும் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். மழை தண்ணி எதுவுமே இல்லை. நாங்கள் வண்டி தண்ணி வச்சு தான் இந்த மூட்டை காப்பாற்றோம். ஒரு வண்டி அடுத்தவங்கக்கிட்ட போய் ஒரு வண்டி தண்ணி கேட்டால் 800 ரூபா கொடுக்கணும். பூ பறிக்க வந்தால் அவங்க 2 மணி வரைக்கும், காலையில் 7 மணிக்கு வந்தாங்கன்னா 2 மணி வரைக்கும் பறிக்கவங்களுக்கு 150 ரூபா பைசா கொடுக்கணும். அங்கே மார்க்கெட்டு கொண்டு போனால் விலை இல்லை, பூவுக்கு விலை இல்லை. இந்த மூடு இறந்து போச்சுன்னா எங்களுக்கு வேறு அடுத்த மாதத்துலேருந்து பிழப்புக்கே வழி இல்லை. அதனால தான் இப்படி பைசா கொடுத்து தண்ணி வாங்கி நாங்கள் கொண்டு வந்து இந்த மூட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். மழையே பெய்யலை, என்ன தான் செய்ய போகிறோமோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஐயா. தற்போது உள்ள நிலையில் தொடர்ந்து கடினப்பட்டு பயிர்களை பராமரித்தாலும் பல்வேறு இடங்களில் வறட்சியில் சிக்கி மல்லிகை செடிகளும் தென்னை மரங்களும் கருகி போய்விடுகிறது. பருவமழை கை கொடுத்தால் மட்டுமே பயிர்களை காப்பாற்ற முடியும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகனுடன் ஆல்வின், திருநெல்வேலி. மாதத்தில் 26 நாட்கள் பணி வழங்க கோரி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நெய்வேலி NLC நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த பலர் NLC நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களுக்கு மாதத்திற்கு 26 நாட்கள் பணி வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 19 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. இதை கண்டித்து NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த 13ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று அவர்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாதத்திற்கு 26 நாட்கள் பணி வழங்க கோரி சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதில் 500க்கும் மேற்பட்ட NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் பங்கேற்றனர். விவசாயிகளுடைய பிள்ளைகளுக்கு 50% வேலை வழங்க வேண்டும் என்கிற அந்த நிபந்தனையை NLC நிர்வாகம் ஏற்க மறுக்கிறது. மாவட்ட ஆட்சி உடனடி தலையிட்டு நிலத்தை கையகப்படுத்துவதை நிறுத்திவிட்டு ஏற்றுக்கொண்டவாறு NLC நிர்வாகம் 50% வேலையை அவர்களுக்கு வழங்க வேண்டும். நாகர்கோவில் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் மூதாட்டியை தாக்கிவிட்டு 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கச் செயினை பறித்துச் சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் செட்டிக்குளம் சாலையில் உள்ள பகவதி அம்மாள் என்ற மூதாட்டி நடந்து சென்று கொண்டிருந்தார். இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த இருவர் பகவதி அம்மாளை வழிமறித்து அவரது கழுத்தில் கிடந்த செயினை பறிக்க முயன்றுள்ளார். அவர்களை தடுக்க முயன்றதால் கொள்ளையர்கள் பகவதி அம்மாளை தாக்கிவிட்டு அவரது கழுத்தில் கிடந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செயினை பறித்து சென்றனர். உடனடியாக அவர் கூச்சலிட்டதை அடுத்து அந்த பகுதியில் நின்ற பொதுமக்கள் கொள்ளையர்களை சிறிது தூரம் விரட்டியுள்ளனர். ஆனால் அவர்கள் யாரிடமும் சிக்காமல் தப்பிவிட்டனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கோட்டாறு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகர்கோவில் பகுதியில் நடைபெற்று வரும் தொடர் வழிப்பறி சம்பவங்கள் பொதுமக்களை அச்சமடைய வைத்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் 50க்கும் மேற்பட்டோர் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஓமலூர் அருகே உள்ள கோட்டகவுண்டன்பட்டி ஊராட்சியில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் சுமார் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது. இங்கு சாக்கடை நீர் வெளியேற வழியில்லாமல் அதே பகுதியில் தேங்கி நிற்கிறது. இதனால் கடும் துர்நாற்றத்துடன் மர்ம காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் வீட்டு வசதி வாரியத்தில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை தேங்கி நிற்காமல் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் குடியிருப்பு வாசிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தற்போது காய்ச்சல் பாதித்தவர்களுக்கு மாவட்ட சுகாதாரத்துறையினர் உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். டிச்சி வசதி யாரும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஈவினிங் ஆனால் ஒரே கொசுக்கடியாகவே இருக்குது. சுற்றி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஜுரம் வந்து ஒரு வாரமாகவே படுத்துருக்குறாங்க. அது யாரும் ஸ்டெப் எடுத்து யாரும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நாங்கள் சொல்லி பார்த்தோம், அவங்க கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க. அதனால் எல்லாத்துக்குமே பாதிப்பாகவே இருக்குது. ஒரே கொசுக்கடியாக இருக்குது. டிச் எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு அப்படியே போட்டு போயிடுறாங்க. அது க்ளீனும் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால் நிறைய பேருக்கு காய்ச்சல் வந்துருச்சு. பக்கத்தில் 2-3 வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் காய்ச்சல். எங்கள் ஃபேமிலியில் 4 பேர்த்துக்கு ஏற்கனவே காய்ச்சல் வந்துருச்சு. இப்போ தான் இன்ஜெக்ஷன் போட்டு எல்லாம் சரி பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி அதை வந்து யாரும் வந்து சுத்தம் பண்ண மாட்டேங்கிறாங்க. வந்து போய் சொன்னாலும் அவங்க வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க. அதனால் வந்து க்ளீன் பண்ண சொல்லி வீடியோ ஆஃபீஸ் கிட்ட கேட்டுக்கோம். மழை பெஞ்சா எழுத்துட்டு வீட்டுக்கு வரேங்க சார். கொசு தொந்தரவு தாங்க முடியலைங்க. வந்து எப்போ பார்த்தாலும் வந்து தலைவர்கிட்ட சொன்னால் தலைவர் இந்த ஆள் அனுப்புகிறாங்கிறாங்க, வந்து டிச்சு எடுக்கிறது இல்லைங்க சார். 20 வருஷம் வந்து இந்த டிச்சு வந்து சுத்தம் பண்ணதில்லை. அப்படியே டிச்சு எல்லாம் சுத்தம் பண்ணாலையும் தூக்கி அங்கேயே போட்டாங்க. அது அள்ளி கொண்டு போய் வெளியே போகிறதில்ல, அது அப்படியே ரோட்லேயே கிடக்குது. இந்த டிச்சு வந்து சுத்தம் பண்ணதுனால நிறைய பேர் சுற்று வரதுல வந்து ஒரு டெங்கு கொசுலால் வருது. இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கணும். இத்துடன் என் தமிழ்நாடு செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.